பிடிஎஸ் நண்பதிங்களோட கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு பட்டாசான ஒரு வேறு லெவல் பார்த்தோன்னே அந்த சேர்லேயோ குஷன்லேயோ சோஃபாலேயோ உட்காந்திங்கன்னா ஒரு 10 அடி குதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செம்ம நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடலன்னா வேறு லெவல் தான். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிம் தெங் அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. கிம் தெங்கங்க இப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்த எல்லாருக்குமே என் ஆள் வந்தால் இப்படி தான் வரான் அப்படி தான் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான கண்குளிர்க்காக காட்சி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்நேரம் வீவர்ஸை பார்த்துனா தெரிஞ்சிருக்கும். ப்ரோ ஐ டோன்ட் ஹேவ் வீவர்ஸ்னா நோ ப்ராப்ளம், நான் இருக்கேன். அண்ட் என்கிட்ட இன்ஸ்டாவில் ஒரு சூப்பரான மேட்ரு போட்டிருக்காரு. அதுவும் உங்கள்கிட்ட இன்ஸ்டா இல்லைனா டோன்ட் வரி நான் இருக்கேன். ப்ரோ என்ன மேட்டர்னே தெரில ப்ரோ, இப்போ ஒரே ஒரு சுறுசுறுப்பாக டக்குன்னு சொல்லியிருந்தா டோன்ட் வரி நான் இருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிஎஸை பற்றி எல்லா நியூஸுமே நானே கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதுவும் கிம் தெங் பற்றி இந்த தடவை ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா நியூஸும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் வச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை மட்டும் அழுத்திட்டு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு அந்த வீடியோ விட்டு போதான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிம் தெங் இங்கே போனார், அங்கே போனார், அங்கே சுற்றுனா, இங்கே சுற்றுனா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக லீவில் வந்திருந்தார். ஸோ பட் என்ன தான் என் தலைமை ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி தான் இருக்கார் இது தெரியலேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமா, சரி இதே சொல்லுவோம். வீவர்ஸில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா நார்மல் போஸ்ட்லாம் இல்லை, ஷர்ட்லெஸ்ஸாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ப்ரோ இதனால ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா அது வேறு கிம் தெங், இது வேறு கிம் தெங். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷர்ட்லெஸ்ஸாக இப்போ மிலிட்ரியில் போயிட்டு அப்படியே ஜிம் பாடி மாதிரி வேறு லெவலில் பாடி டெவலப் பண்ணிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவரோட பேக் போஸ்ட்டை காமிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ஃபேன்ஸ்கிட்ட நான் சொல்ல வேணும், இன்னும் நான் பேசுகிறதே உங்கள் காதில் கேட்குதான்னு தெரில. அப்படி கேட்டுச்சுன்னா மறக்காம இன்னும் லைக் போடாமல் லைக் போட்டுருங்க. ஸோ பட் மேட்ரு அதுதான், வேறு லெவலில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஃபேன்ஸ்லாம் அதை வால்பேப்பராக வைக்கிற அளவுக்கு ஈகராக பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை நானே போட்டிருப்பேன் நேரம். அண்ட் அதை தாண்டி இல்லை சில பேருக்கு என்ன பிரச்சனைனா ப்ரோ எல்லாம் ஓகே தான், பட் மிலிட்ரியில் கிம் தெங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டார் போல், இல்லை அதுக்கு அவருக்கு ஏதோ இன்ஜுரி வந்துருச்சு போல், இல்லை இது ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு போல், இல்லை ரேஷஸ் வந்துச்சு போல். அவரோட அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு இன்ஜுரி ஆச்சா இல்லை இஷ்யூ ஆச்சா இல்லை அவருக்கு என்ன தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போகிறேன். பட் இப்போ ஃபோட்டோ வந்திருக்கு, அதை மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ப்ரெசென்ட் டைமை. அதில் இருக்க சிக்கலை அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அண்ட் அதை தாண்டி இன்னொரு மேட்டரானு கேட்டிங்கன்னா கிம் தெங் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வந்திருந்தார்ல. ஸோ அந்த டைமில் ஃபோட்டோஸ் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருக்காரு. அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதையும் தாண்டி ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாயலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ லாயல்ட்டினா ஒன்றுமே கிடையாது, நான் சொன்னல காதலுக்கு முதலாக வேண்டியது நம்பிக்கை, ஃபேத். ஸோ அதுதான் லாயல்ட்டி இன்னொரு வார்த்தையாக சொல்லுவாங்க. ஸோ அந்த லாயல்ட்டி மக்களே நீங்கள் தான் என் அன்பான மக்களே, என்ன நம்பியுள்ள மக்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நான் சூப்பராக இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நான் ரீசெண்டாக லீவுக்கு பார்த்திங்கன்னா பிடி அதாவது பங்க் பிடி இருக்கார்ல. ஸோ அவரோட பர்த்டே வந்துச்சு. ஸோ அவர் பர்த்டே செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம், வேறு எல்லாம் ஃபன் பண்ணோம். அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் உங்களை ஆர்மிஸை பற்றி நிறையா வட்ட நான் பேசினேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்படி போய் பாடி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம், அதேமாதிரி செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் 75 kg என் வெயிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ செம்ம மசிலாக ஆகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோட சூப்பர் மசில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் வருவேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயம் கொடுக்குறேன், நீங்களும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சந்திக்கலாம் லவ்லி மக்களே, பை பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் மெசேஜாக ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதில் உங்களுக்கு எது ஃபேவரட், அவரோட ஃபோட்டோ ஷர்ட்லெஸ் ஃபோட்டோ ஃபேவரட்டா, இல்லை இன்ஸ்டாவில் நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தார் அது ஃபேவரட்டா, இல்லை அவர் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் ஒரு லவ் யூ மெசேஜ் ஃபேவரட்டான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். பட் அவருக்கு இன்ஜுரி ஆச்சா, சேஃபாக இருக்காரா, மிலிட்ரியில் வந்தனால அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த ரெட் கலர் ரேஷஸ் என்ன வாங்க அப்புறமா அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் 4 வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டு விடைபெறுவது தான். லவ் யூ, டாட்டா, பை.